அக்கா அங்க உட்காரலாமா? ஹே ரேவதி, உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் இதே மாதிரி வச்சு கொண்டாடிடலாமா? என்ன? ஆமா நீ ரேவதி பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் தான் வரப்போகுது, அதனால இங்கே வச்சு கொண்டாடிடலாமா? சரிக்கா. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, உங்க தங்கச்சிங்களுக்காக தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. பண்ணுவேன் தான். ஆனா ஒரு நல்ல நாள்ல விளக்கேத்தி கொண்டாடணுமே தவிர இந்த மெழுகுபத்தி ஊதி அணைச்சு கொண்டாடுறதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் யோசிக்கிறேன். வேற எதுவும் யோசிக்கலல்ல? வேற எதுக்கு யோசிக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கரெக்ட் தான். செலவு பத்தி எல்லாம் சார் கவலைப்படவே இல்ல. செலவு பத்தியா? சேச்சே, அதெல்லாம் இல்லவே இல்ல. யார் சொன்னா? நம்பிட்டோம். என்ன 3 பேர் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? உங்களை அடிச்சனா ஏய் ஆதிர, எங்க ஓடுற? நில்லு. நான் இங்க டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கேன், இவங்க எல்லாரும் ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷத்துக்கு இப்பவே முடிவு கட்டுறேன். அக்கா. எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அந்த ரோஹிணியை எப்படி வெளியே வர வைக்கணும்னு தாக்கா யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம், நான் சொல்றத கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணு. சரிக்கா, சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரியே ரோஹிணி கிட்ட பேசு, அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா. கண்டிப்பாக்கா, நீங்க சொன்னதை நான் அப்படியே பேசுறேன். காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு கால் பண்ணு, வச்சிடுறேன். சரிக்கா, ஓகே. ஆதிரை பிரபு, உங்களோட சந்தோஷத்துக்கு ரோஹிணி மூலமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்.